நெய்வேலி ஒரு பிரபஞ்ச நகரம். அந்த சிறிய நகரத்தில் ஐயப்பன், முருகன், நடராஜர் ஆகியோருக்கு கோயில்கள் உள்ளன. வரலாற்றுக்கு முந்தைய இந்த கோயில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த போதிலும் கட்டிடத்திற்கான பூமி பூஜை 1986 செய்யப்பட்டது. இதே ஆண்டில் மெழுகு சிலை தொடங்கியது. கோயில் கட்டுமான பணிகள் 1987 நிறைவடைந்தன. அதைத் தொடர்ந்து புனித கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவற்றில் நடராஜர் கோயில் உலகின் மிகப்பெரிய உலோக சிலைக்கு பெயர் பெற்றது. இந்த கோயில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன் உயரம் 10 அடி 1 அங்குலம், அடித்தளம் 8 அடி 4 அங்குலம் மற்றும் 2420 கிலோகிராம் எடை கொண்டது. 7 அடி உயரம் 750 கிலோகிராம் எடையும் கொண்ட சிவகாமி தேவி சிலை உள்ளது. நெய்வேலி நடராஜர் கோயிலின் வரலாறு: சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் தனது புகழ்பெற்ற திருவாசகத்தை பாடியதாகவும், இந்த பாடலை சிவபெருமான் ஒரு பக்தரின் வேடத்தில் கைகளில் எழுதியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பிறகு மாணிக்கவாசகத்தின் படியெடுத்தலில் எழுதப்பட்டது என்று கூறி கையெழுத்திட்டார். சிவகாமி ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். மேலும் பக்தர்களால் அருளப்பட்ட சிவனின் நடனத்திற்கு குரல் மற்றும் தாளம் கொடுப்பதற்காக அவர் கொண்டாடப்படுகிறார். கோயிலில் உள்ள நடராஜர் சிலை போகர் 4000 முறையில் பல்வேறு மூலிகைகள் மற்றும் பஞ்சலோகங்களுடன் பதிக்கப்பட்டுள்ள விதிகளுக்கு இசைவாக செதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நுழைவாயிலில் சிவன் தனது முத்தொழில்களை செய்கிறார்: படைத்தல், நிலைநிறுத்தல் மற்றும் அழித்தல். கோயிலில் மாணிக்க வாசகருக்கு பதிலாக நடராஜரின் காலடியில் திருமூலர் இருக்கிறார். பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர் என்ற 2 முனிவர்கள் சிவபெருமானுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை காணலாம். நெய்வேலியில் உள்ள நடராஜர் கோயிலில் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு பதிலாக சிவபெருமானுக்கு முன்னால் சூரியனும் பைரவரும் உள்ளனர். பைரவருக்கு 10 கைகள் உள்ளன. மேலும் தசபுஜ பைரவர் என்ற பெயர் உள்ளது.
நடராஜர் சன்னதிக்கு மேற்கே செம்பொன் ஜோதிநாதர் சன்னதி உள்ளது. சனீஸ்வரன், காலபைரவர், சண்டிகேஸ்வரர், கணபதி மற்றும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர் ஆகியோருக்கான துணை சன்னதிகள் உள்ளன. சனி பகவானுக்காக ஒரு தனி சன்னதியும் உள்ளது. இந்த கோயிலில் நவக்கிரக சன்னதி வித்தியாசமாக தெரிகிறது. இது 4 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் அமைந்துள்ளது. மேலும் நவக்கிரக சன்னதியின் அடிப்பகுதி சதுர வடிவத்தில் தெரிகிறது. ஆனால் அதன் மேற்பகுதி வட்ட வடிவில் சூரிய பகவான் குதிரை ஓட்டும் தேரில் அமர்ந்துள்ளார். நெய்வேலி நடராஜர் கோயிலின் மகத்துவம் வழக்கமாக சிவன் கோயில்களில் 63 நாயன்மார்கள் கூட்டமாக வரிசையாக இருப்பார்கள். நெய்வேலியில் உள்ள நடராஜர் கோயிலில் சன்னதிகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப நாயன்மார்களை வழிபட தேர்வு செய்கிறார்கள். விநாயகர், சந்திரசேகரர், பார்வதி தேவி மற்றும் மாணிக்கவாசகர் மற்றும் சேக்கிழார் ஆகியோரின் சிலைகள் உள்ளன. அவை நாயன்மார்களின் மகிமையை புகழ்ந்துரைக்கும் திருத்தொண்ட புராணமாகும். நாயன்மார்களின் குரு பூஜை நாட்களில் சிறப்பு பூஜைகள் கூட செயல் விளக்கத்துடன் செய்யப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை குறித்த சொற்பொழிவு நடைபெறுகிறது. இந்த கோயில் 12 திருமுறை வளர்ச்சி கழகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் நால்வர் நற்பணி மன்றம் பக்தர்களுக்கு சேவை செய்கிறது. அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு ஒரு சபை பிரார்த்தனையை நடத்தி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குகிறார்கள். திருப்பள்ளி எழுச்சி பூஜை, காலசாந்தி பூஜை, உச்சிகால பூஜை, சாயராட்சி பூஜை, 2ஆம் கால பூஜை மற்றும் அர்த்தஜாம பூஜை போன்ற பல்வேறு பூஜைகள் இந்த கோயிலில் செய்யப்படுகின்றன. மனுநீதியின் பண்டைய நடைமுறையை பின்பற்றி பக்தர்கள் தங்கள் துயரங்களை ஒரு காகிதத்தில் எழுதி அதை வைத்து 3 முறை மணியடிக்க பயன்படுத்தும் ஒரு பிரார்த்தனை பெட்டி உள்ளது. காலை பூஜையின் போது தீட்சிதர்களால் இந்த மனுக்கள் சேகரிக்கப்பட்டு சிவபெருமானின் முன் ரகசியமாக வைக்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படும். அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றிய பிறகு பக்தர்கள் ஒரு நன்றி கடிதம் எழுதி பெட்டியில் போடுவார்கள். நெய்வேலியில் உள்ள நடராஜர் கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கிறது. நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.